இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மசாலா அரைச்சு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அருமையா இருக்கும். வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மசாலா வறுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். கலருக்காக 3 காஷ்மீரி வரமிளகா சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசிய வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா மசாலா ரெடி. 1/2 கிலோ அயில மீனை சுத்தமாக கழுவிட்டு எடுத்திருக்கேன். மீனை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 கட்டி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி வச்சுக்கோங்க. மீன் ஊறிடுச்சு. இப்போ குழம்பு வச்சுக்கலாம். பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 1/4 ஸ்பூன் வெந்தயம், நம்ம தட்டின இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. சமையல் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் சிம்லையே நல்லா கொதிக்கட்டும். குழம்புல எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பும் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க மீனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். மீன் வெந்துருச்சான்னு பார்க்கணுன்னா, நல்லா வெந்துடுச்சுன்னா மீனோட கண் வெளியே வந்திருக்கும். இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் வெந்தும் மீன் கொஞ்சம் கூட உடையாம சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.